Welcome student, I am Ganeshan. So in the testing hypothesis some பார்ப்போம். The nicotine content in milligram of 2 sample of tobacco were found to be as follows. So sample A ல வந்து 1 2 3 4 5 ஒரு 5 சாம்பிள் எடுத்து செக் பண்ணிருக்காங்க. சாம்பிள் B ல வந்து ஒரு 6 சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க நிக்கோட்டினோட கண்டென்ட். சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா ரெண்டு சாம்பிள் இருக்கிறதுனால இது டி டெஸ்டா எஃப் டெஸ்டா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் இது வந்து ஸ்மால் சாம்பிள் தான். எதனாலன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 சாம்பிள். ஸோ N1 வந்து 5, N2 வந்து 6. அதனால இது வந்து ஸ்மால் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள்ஸ். ஓகே, இப்போ எஃப் டெஸ்டா டி டெஸ்டான்னு யூஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்க மீன் இருக்கு, பட் இருந்தாலும் இங்க பாருங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட். Can it be said that these samples were from normal population? இந்த வேர்டை வச்சுதான் நம்ம இது வந்து எஃப் டெஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். So this is problem under F test. It's not a T test. Okay, F testனா அதுக்கான ஃபார்முலா தெரியும், greater variance divided by smaller variance. ஸோ அதை வச்சு அதுக்கான ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் போட்டுடலாம். இப்போ அதனால நான் என்ன பண்றேன், இப்போ ஹைபோதிசிஸை டிக்ளேர் பண்ணிடலாம். H0 null hypothesis, alternate hypothesis. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எஃப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைபோதிசிஸ் எப்படின்னா இந்த நார்மலை வச்சு தான் முடிவு பண்ணணும். சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா ஸ்கொயர்ன்றது வேரியன்ஸ். ஸோ மோஸ்ட்லி எஃப் டெஸ்ட் வேரியன்ஸை வச்சு தான் டீல் பண்றதுனால இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால அது வந்து சிக்மா 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர். ரெண்டுத்தோட வேரியன்ஸ்லயும் எந்த டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றது தான் நல்ல ஹைபோதிசிஸா எடுத்துக்கணும். ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ்ல இல்ல டிஃபரெண்ட் இருக்கு, சிக்மா 1 ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர் அப்படின்றது ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸா எடுத்துக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், எஃப் டெஸ்ட்டுக்கான டேபிள் எழுதி அதுல இருந்து ப்ரொசீட் பண்ணணும். செம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. எஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டேபிள் இதுதான். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் ஒய் பார், ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர். எக்ஸோட ஃபர்ஸ்ட் இதுவும் ஒய்யோட இதுவும் நான் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட இதை ஆட் பண்ணுங்க. கால்குலேட்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ 123 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒய்யோட இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 174 அப்படின்னு வரும். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் பார் ஒய் பார் ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பார் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். ஸோ சிக்மா எக்ஸ்ன்றது இப்போ 123 டிவைடட் பை என்னன்றது இல்லை, இது ஆக்சுவலா N1 ஃபர்ஸ்ட் சாம்பிளோட N1 வேல்யூ. N1 வேல்யூ எவ்வளோ இருக்கு, 5. ஸோ அப்போ இதை 5 ஆல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 123 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 24.6 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒய் பார் கால்குலேட் பண்ணிடுங்க. ஒய் பார்ன்றது சிக்மா ஒய் பை N2. அப்போ சிக்மா ஒய்ன்றது இங்க 174, அதை வந்து N2 ஆல டிவைட் பண்ணுங்க. N2 வந்து நம்மளுக்கு 6. ஸோ இதை 6 ஆல டிவைட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும்னா 29 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் பார் ஒய் பார் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ன்றது 24.6, ஒய் மைனஸ் ஒய் பார் அப்படின்றது இங்க என்னன்னா 29. சரி, இப்போ இந்த டேபிள் ஃபில்அப் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் 24.6 போட்டிங்கன்னா மைனஸ் 0.6 அப்படின்னு வரும். 27 மைனஸ் 24.6 வந்து 2.4 அப்படின்னு வரும். அதே மாதிரி இதை எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. இங்க இருக்க ஸ்கொயர் பண்ணுங்க. 0.6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.36. அதே மாதிரி 2.4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5.76. அதே மாதிரி இந்த காலத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. அடுத்து இங்க வந்தீங்கன்னா 27 மைனஸ் 29 வந்து மைனஸ் 2, 30 மைனஸ் 29 வந்து 1. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. இதே மாதிரி இந்த காலத்தையுமே ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி டேபிள் ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிடுங்க. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இதுக்கு நேரம் ஹோல் ஸ்கொயர்ல இருக்கிறத எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 21.2 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர்ல இருக்க இந்த காலத்துல எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 108 அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேபிள்ல இருந்து நம்ம எஃப் டேபிளுக்கான எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஃப்ரம் த டேபிள் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்றது பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் வந்து 21.2, சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 108 எழுதியிருக்கோம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபார்முலா எழுத போறேன். கேபிட்டல் S1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை N1 மைனஸ் 1. ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ 21.2. ஸோ
ஸோ 21.2 divided by n1 minus 1. n1 வந்து 5, 5ல 1 போனால் 4. ஸோ இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.3 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி S2 ஸ்கொயர், கேபிட்டல் S2 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா y minus y bar the whole square divided by n2 minus 1. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த டேபிள்ல இருந்து x minus y minus y bar the whole square சமேஷன் வேல்யூ 108. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணீங்கன்னா 108 divided by n2 ஓட வேல்யூ 6, 6 minus 1 வந்து 5. ஸோ இது அகைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 21.6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ S1 ஸ்கொயர் வேரியன்ஸ், S2 ஸ்கொயரும் வேரியன்ஸ். நம்மளுக்கு எஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. எஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா என்னன்னா கிரேட்டர் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலர் வேரியன்ஸ். அதாவது இது இடத்துல எது பெருசா இருக்கோ அதை தான் நம்ம முதல்ல எழுதணும். இப்போ S1 வந்து 5.3, S2 வந்து 21.6. இதுதான் பெருசா இருக்கிறதுனால கிரேட்டர் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலர் வேரியன்ஸ். எது பெருசா இருக்கோ அதை தான் முதல்ல எழுதணும். சரி, அப்போ S2 ஸ்கொயரோட வேல்யூ 21.6 பை S1 ஸ்கொயர் 5.3. இப்போ இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4.075. இதுதான் நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. சரி, அடுத்தது நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்மளுக்கு தெரியணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா நம்மளுக்கு எது முதல்ல இருக்கு பாருங்க, S2 தான் முதல்ல இருக்கு. அதனால n2 minus 1, n1 minus 1. இதுவே S1 மேல இருந்துச்சுன்னா n1 minus 1, n2 minus 1 மாத்திக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க F என்ன கண்டுபிடிச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ n2 minus 1ன்றது 5, n2 minus 1ன்றது 5, n1 minus 1, n1 minus 1ஓட வேல்யூ இங்க 4. ஸோ இது 4. ஸோ அப்போ 5,4க்கு தான் F டேபிள் நம்ம பார்க்கணும். ஸோ டேபிள் வேல்யூ ஃபார் 5% லெவல். இந்த சம்ல எதுவுமே கொடுக்காதனால 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ நம்ம எஃப் டேபிளுக்கு 5,4 கண்டுபிடிப்போம். இதுதான் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல வந்து 5,4 இப்போ பாத்தீங்க மேல இருக்கிறது தான் V1, கீழே இருக்கிறது V2. அப்ப மேல இருக்கிறது கீழே இருக்கிறது எழுதணும். ஸோ 5,4னா இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ ரெண்டுமே மீட் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா 6.26. ஸோ நம்மளோட டேபிள் வேல்யூ 6.26. இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச டேபிள் வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 6.26 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ என்னன்னு பாருங்க. நம்ம கால்குலேட் பண்ண எஃப் வேல்யூ வந்து 4.075. அதுதான் இங்க நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தென் தி டேபிள் வேல்யூ 6.26. டேபிள் வேல்யூவோட கம்மியா இருக்கிறதுனால therefore we accept the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.